பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பத்ம தீவில் இருந்து. வெளிப்படுத்தல் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவான் புதிய பூமியை சமுத்திரம் இல்லாத ஒரு இடமாக சித்தரிக்கிறார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கடலில் நடுவே ஒரு தீவில் கைதியாக இருக்கும்பொழுது எழுதினார். வீட்டிலிருந்தும் பிரியமானிலிருந்தும் அவரை பிரித்து தனிமையாக இருக்கும்படி தண்டனை அளித்து தண்ணீரால் சூழப்பட்ட தீவில் விடப்பட்டிருந்தார். சமுத்திரத்தை பற்றி நாம் எத்தகைய உணர்வை பெற்றிருக்கிறோம்? பல லட்சக்கணக்கான மக்கள் சமுத்திரத்தின் அருகில் வாழ்ந்து தங்கள் பிழைப்பை நடத்துகிறார்கள். சமுத்திரத்தில் ஏராளமான இரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. மணல் பாங்கான சமுத்திர கரைகள், மலைகளான கடற்கரை போன்ற தேவனுடைய மிக அழகிய இயற்கை காட்சிகளை நாம் காண முடியும். நீண்ட தொலைவில் பார்வையை செலுத்தி மறுகரை எங்கே இருக்கும் என்று அதிசயித்து நடக்கும் பொழுது அமைதியான இளைப்பாறலை நாம் பெற முடியும். இப்படி நாம் ரசிக்கக்கூடிய இந்த சமுத்திரம் நமக்கு பல சமயத்தில் பயத்தையும் தருகிறது. காரணம், இயற்கை சீற்றம் பேரலையலாக வந்த பொழுது லட்சக்கணக்கான ஜனங்களை அழித்து போட்டது. இதன் காரணமாக நாம் பயப்படுகிறோம். ஏன் யோவானுக்கு ஆண்டவர் புதிய பூமி காட்சியை காட்டும் பொழுது சமுத்திரம் இல்லாததை பார்க்கிறார்? காரணம், யோவான் மரிக்கும்போது சமுத்திரத்தின் மத்தியில் சமுத்திரத்தையே தன் கடைசி நாட்களில் பார்த்து பார்த்து மரிக்கிறார். ஒரு வேத அறிஞர் இதை குறித்து எழுதும்போது சமுத்திரம் என்பதை பல ரகசியங்களோடு ஒப்பிட்டு பரலோக ராஜ்யத்தில் ரகசியம் எதுவும் இருக்காது என்கிறார். இன்றைக்கு நாம் வாழும் உலகில் ஏராளமான பதில் கிடைக்காத ரகசியங்கள் உள்ளன. ஆனால் இவைகள் எதுவும் பரலோகத்தில் இல்லை என்பது நமக்கு மிகவும் பெரிய ஆச்சரியம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடாதப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லி நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமான நாம் வாழ்க்கையை வாழ்வோம். புதிய வானம் புதிய பூமியிலிருந்து யோவான் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் தியானித்தோம். கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் பிறந்தநாளையும் திருமண நாளையும் காண்கிற பிறகுகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.